ஏய், எவனோ ஒருத்தன் எவனையோ அடிக்கிறான். ஏன் போர்ட்ஃபோலியோ அடி வாங்கி சாகுது? யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் சேர்ந்து அடிக்கிறது, நம்ம போர்ட்ஃபோலியோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு டெய்லி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. விற்றுட்டு வெயிட் பண்ணி திருப்பி வாங்குறதா, இல்லை ஹோல்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் காசை உள்ள தூக்கி போடுறதா, கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது. ரொம்ப வாலட்டைலாக இருக்குது மார்க்கெட்ஸு. ஸோ ஐம் ஆல்சோ திங்கிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறதுன்னு. பேசிக்லி அசெட் அலோகேஷன் ஒழுங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருந்திருக்கும். ப்ராப்ளி லைக் 75% ஈக்விட்டி அண்ட் 25% கேஷ் வச்சிருந்தீங்கன்னா, இப்போ ஈக்விட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை தூக்கி போடலாம். என் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கண்டதே வாங்கி வச்சிருக்கேன் நான். ஸோ அது கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். நானுமே ஒரு 2 இயர்ஸாக நினச்சிட்ருக்கேன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுன்ட்டு. பட் சோம்பேறித்தனை பட்டுட்டு நிறைய ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கண்ணா பின்னான்னு கொஞ்சமாக வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் குறைச்சி க்ளீனாக ஆக்கினா தான் அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணுறது என்னன்னு புரியும். அண்ட் இந்த மாதிரி வாலட்டிலிட்டி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை அட்லீஸ்ட் எக்ஸிட் ஆக முடியும். உங்களோட போர்ட்ஃபோலியோ காம்போசிஷன் எப்படி இருக்குது? லைக் நீங்கள் வந்துட்டு எப்படி அசெட் அலோகேஷன் வச்சிருக்கீங்க, ஈக்விட்டி எப்படி, யூஎஸ் அலோகேஷன்ஸ் எப்படி? அண்ட் ஐ கேன் ஆல்சோ டாக் அபவுட் இட். ஐடியல் அலோகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஒரு 70% 30% வந்து யூ கேன் ஹேவ் கான்ஸ்டன்ட் அசெட் லைக் கோல்டு ஆர் சம்திங், ஈவன் லிக்விட் கேஷ். இதை வச்சுட்டு லிக்விட் கேஷ் மீன் பண்ணுறது, இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸ் மீன் பண்ணுறேன். ஸோ வந்து யூ கேன் ஈஸிலி ரீபேலன்ஸ். ஈக்விட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்நேஷனல் இந்தியன் லார்ஜ் கேப்ஸ் ஒரு 30%, அண்ட் ஆல்சோ யுவர் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஒரு 30%, அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 10 to 20% வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா your portfolio will do well in the long run. என்னோட போர்ட்ஃபோலியோ சிமிலரில் தான் இருக்குது. பட் டூ மெனி ஸ்டாக்ஸ் டு ஹேண்டிலாக இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணால் ஐ திங்க் இல் பி ஈஸி. உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, எவ்வளோ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ரீபேலன்ஸ் பண்ணுவீங்க? பட் இது எல்லாமே எனக்கு புரியலை. வாட் இஸ் அசெட் அலோகேஷன், வாட் இஸ் ரீபேலன்சிங் புரியல. நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன் ஃப்ரம் ஸ்டார்ட். அசெட் அலோகேஷனாக என்ன, எப்படி பண்ணணும், எப்படி ரீபேலன்ஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணுறேன். லெட் மீ நோ இந்த சாட். பட் ட்ரம்ப்பை வச்சு செஞ்சுட்டாடா நீ.